அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் ரமலான் இரவு நேர நிகழ்ச்சியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களில் நடந்த நிகழ்வுகளை சிறிது அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சில நிகழ்வுகள் நடந்தது. அதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் முடியாத நிலையில் இருக்கும்போது ஒரு முறை மெம்பரில் ஏறி அமர்கிறார்கள். மக்களுக்கு உரையாற்றுவதற்காக வருகை தருகிறார்கள். அந்த உரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் குறிப்பிட்ட ஒரு தகவல், உசாமா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக நியமிக்கிறார்கள். உடல் முடியாம இருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். நபி அவர்களுடைய காதுக்கு வருகிறது, மக்களில் பலர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக ஏற்க மறுக்கிறார்கள், அவர்களுடைய தலைமையில் படைக்கு புறப்படுவதை வெறுக்கிறார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வருகிறது. உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மக்களிடத்திலே சென்று சில விஷயங்களை பேச வேண்டும், தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொல்லி நபி அவர்கள் முகம் கைகால் அனைத்தையும் துடைத்துவிட்டு தண்ணீரால் துடைத்துவிட்டு சிரமத்தோடு வந்து மெம்பரிலே அமர்ந்து மக்களுக்கு அது குறித்து பேசுகிறார்கள். மக்களே, உசாமா ஒரு வாலிபர், ஒரு இளைஞர், சிறிய வயது உள்ளவர். அவருடைய தலைமையில் பெரிய வயது உள்ள பலர் நீங்கள் செல்கிறீர்கள். அவருடைய தலைமையை நீங்கள் தற்போது ஏற்க மறுப்பதாக எனக்கு தகவல் வருகிறது. இதற்கு முன்பு அவருடைய தந்தை ஸைதை நான் தலைமை பொறுப்பிலே நியமித்த போதும் அப்போதும் இப்படித்தான் நீங்கள் சொன்னீர்கள். உண்மையில் அவர் இந்த பொறுப்புக்கு தகுதியானவர், அவர் தகுதியானவர் என்று நினைத்துத்தான் நியமித்திருக்கிறேன். அந்த பொறுப்பை நீங்கள் மறுக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். மக்கள் கட்டுப்படுகிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் படை புறப்படுகிறது. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல் முடியாத நேரத்தில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் படை புறப்படுகிறது. ஆனா அவர் போனவர் மதீனாவுல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் ஜுர்ஃப்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல படையை போட்டுட்டார். அதுக்கப்புறம் போகல. ஒரு சில மைல் தூரத்தில் தான் அந்த இடம் இருக்கிறது. அங்கு சென்றவுடன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதுக்கு வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் மோசமாக இருக்கிறது, நபி அவருடைய நிலை மோசமாகி விட்டது, இனிமேல் நம்ம போகக்கூடாது என்று நினைத்து அவர் அங்கேயே படையை தங்க வைத்து விடுகிறார். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் என்ன தீர்ப்பு வழங்குகிறான் என்று அவர் எதிர்பார்த்து அங்கேயே தங்கி விடுகிறார். சிறிது காலம் கழிகிறது. மறுபடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நிலை இன்னும் மோசமடைந்து விட்டது என்ற செய்தியை கேட்டவுடன் அவர் அப்படியே அந்த படையை திருப்பிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து விடுகிறார். ரசூலுல்லாஹ் மூத்தா போயிடுவாங்க, அவங்களால இனி வர முடியாது, உடல்நிலை மிக மோசமாகிவிட்டது என்ற ஒரு நிலை வந்தவுடன் அவர் திரும்பி விடுகிறார். இது ஒரு செய்தி, நபி அவர்கள் மரணிக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு தகவல். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் மக்களிடத்தில் சொல்கிறார்கள். மக்களே, முஹாஜிர்களாகிய நீங்கள் பெருகிக் கொண்டு வருகிறீர்கள். மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்களுடைய எண்ணிக்கை கணக்கில்லாமல் அளவில்லாமல் எல்லை இல்லாமல் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அன்சாரிகள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்சாரி அல்லாதவர்களோடு அன்சாரிகளை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த அன்சாரிகள் உப்பில் சோற்றில் போடக்கூடிய உப்பை போன்று சிறிய அளவில் இருக்கிறார்கள். ஒரு பான சோத்துக்கு எவ்வளவு உப்பு போடுவோம், அந்த மாதிரி இந்த அன்சாரிகள் சிறிய எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அந்த அன்சாரிகள்
தவறு ஏதாவது செய்தால் மன்னித்து விடுங்கள், அவரிடத்தில் நல்லதை நீங்கள் கண்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்சாரிகளுடைய நலன் குறித்து மரணிக்கக்கூடிய நேரத்திலே குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு தகவல். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மரணம் கடுமையாகிறது, அவர்களுடைய நோயும் கடுமையாகிறது. நபி அவர்கள் எழ முடியாமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கு கைகால் ஏதோ வேலை செய்யல போல, உடம்புல உஷாரே இல்லை, படுத்த படுக்கையா இருக்கிறார்கள். இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பல பேருக்கு கை வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது, வாதம் ஏற்பட்டுவிடும். நபியின் மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது, கை வேலை செய்யாம கால் வேலை செய்யாம ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளாகி விடக்கூடாது என்று நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில மருந்தை ஊற்றுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மருந்துலாம் வேண்டாம்னு சமிக்கையில மனைவிமார்களுக்கு சொல்கிறார்கள். ஆனால் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கம் அடைந்தவுடன் நபியின் மனைவிமார்கள் மறுபடியும் அந்த மருந்தை நபி அவர்களுக்கு ஊற்றி விடுகிறார்கள். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறாங்க. அந்த மருந்து ஈராக்ல இருந்து, அபிசீனியாவில் இருந்து சில பெண்கள் கொண்டு வந்த மருந்து, அதை நபி அவர்களுக்கு ஊற்றி விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுயநினைவு வந்தவுடன் எனக்கு மருந்து கொடுக்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொன்னேனா இல்லையா, நான் சொல்லியும் ஏன் நீங்கள் மறுபடியும் எனக்கு மருந்து கொடுத்தீர்கள்? மனைவிமார்களை கண்டிக்கிறார்கள். மனைவிமார்கள் அல்லாஹ்வின் தூதரே, நோயாளியா இருக்கக்கூடியவருக்கு மருந்து கொடுத்தா அவர் என்ன சொல்வாரு? நல்ல ஊத்துங்கன்னு சொல்வாரு. என்ன சொல்வாரு? மருந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அது நோயாளியுடைய வழமையான அவருடைய இயல்பு. ஒரு நோயாளி மருந்தை வெறுப்பதை போல நீங்கள் வெறுக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் மறுபடியும் உங்களுக்கு மருந்தை ஊற்றிவிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக மனைவிமார்களை கண்டித்தார்கள். அல்லாஹ் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நோயை தரமாட்டான், தரவில்லை என்று நினைத்துத்தான் நான் சொன்னேன் இந்த மருந்து வேண்டாம் என்று. என்னுடைய பேச்சை கேட்காமல் நீங்கள் மருந்தை ஊற்றி இருக்கிறீர்கள் என்று மனைவிமார்களை கடிந்து கொண்டார்கள். கடைசி நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி நாள். அந்த நேரத்தில் நபி அவருடைய நோய் கடுமையாகிறது, வேதனை பயங்கரமாகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு, என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு இவ்வளவு சிரமமா, இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு நோவிலையா? ஒரு மகளுக்கு எப்படி இருக்கும்? தந்தை சிரமப்பட்டால், தந்தை நோவினைப்பட்டால், தந்தை துன்பப்பட்டால் அதை பார்க்கக்கூடிய மகள் படுகின்ற வேதனையை நம்மால் சொல்ல முடியாது. அவர்கள் அழுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், ஃபாத்திமாவே, லைஸ அலா அபீக பாதல் யௌம் கர்புன், உன்னுடைய தந்தைக்கு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வேதனை இருக்கும், இந்த ஒரு நாளுக்கு பிறகு உன்னுடைய தந்தை வேதனைப்பட மாட்டார், சோதனைக்குள்ளாக மாட்டார். என்ன சொல்ல வருகிறார்கள்? இந்த ஒரு நாள் மட்டும்தான் என்னுடைய உடலில் உயிர் இருக்கும், இந்த ஒரு நாள் முடிந்து விட்டது என்றால் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவேன். ஒரு மூமின் உலகத்தில் வாழும்போதுதான் அவனுக்கு சிரமம், அவனுக்கு நோவினை, அவனுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டால் உலகத்தின் துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு அவர் பயணம் சென்று விடுகிறார். அந்த அடிப்படையில் ஒரு நாள் மட்டும்தான் நான் கஷ்டப்படுவேன், சிரமப்படுவேன், அதற்கு பிறகு நான் துன்பமில்லாத ஒரு நிலைக்கு நான் சென்று விடுகிறேன், சிரமமில்லாத அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிற்கு நான் சென்று விடுகிறேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த வார்த்தைகள் நபி அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி நாளில் பேசிய வார்த்தை. இதற்கு பிறகு நபி அவர்களுடைய சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குறைந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணத்தின் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டார்கள். கடைசி கட்டம், கடைசி தருணங்கள், கடைசி வினாடிகள். அதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தருணங்கள், கடைசி நிகழ்வுகள்,
எப்படி இருந்தது என்பதை விவரிக்கிறார்கள். அதை நீங்கள் புகாரிலே பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெஞ்சிலே சாய்ந்து கொண்டு ஆயிஷா அமர்ந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்காங்க. எப்படி அமர்ந்திருக்கிறாங்க? தன்னுடைய ஆருயிர் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெஞ்சிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் உட்கார முடியவில்லை. மனைவியின் மீது சாய்ந்திருக்கிறார்கள். சுயநினைவு கொஞ்சம் இருக்கிறது. அவர்களால் சரியா பேச முடியவில்லை. வார்த்தைகள் உதிர்ப்பதற்கு கூட உடலிலே தெம்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நபி அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழரை பார்க்கிறார்கள். அவருடைய கையிலே ஒரு பல் துலக்கும் குச்சி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு விளங்கிருச்சு. நபி அவர்கள் அந்த குச்சியை வாங்க ஆசைப்படுகிறார்கள், அதை வைத்து பல் துலக்க விரும்புகிறார்கள் என்று அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய பார்வையிலேயே அதை புரிந்து கொண்டு அவங்களுக்கு புத்தி கூர்மை. யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எப்படி தகப்பன மாதிரி புள்ள. அபூபக்கர் அவர்களுடைய புத்தி எப்படி கூர்மையோ அது ரொம்ப ஷார்ப்பா இருப்பார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவருடைய பார்வையிலேயே அதை புரிந்து கொண்டு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் வைத்த அந்த குச்சியை வாங்கி இரண்டாக ஒடித்து அவர் பல் துலக்காத பகுதியை, அந்த புது பகுதியை பல்லால் நன்று நெண்டு கொடுத்து அதை மிருதுவாக்கி நபி அவர்களுடைய கையிலே தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குச்சியை வாங்கி நல்ல முறையில் பல்ல விளக்குகிறார்கள், நன்கு பல் துலக்குகிறார்கள். இங்க நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? மரணிக்க போறாங்க, இன்னும் சில வினாடிகள் தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு விஷயம், தன்னுடைய பல்லை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பல் துலக்கிறத பார்க்கிறோம். நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தாலே ஒரு வாரத்துக்கு நமக்கு பல்லு துலக்கிறதுக்கு லீவு, கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க வாய்க்கு. காய்ச்சல் வந்தா பல்லு விளக்கிறதே கிடையாது. நபி அவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய சோதனையில் இருக்கிறாங்க, மரணிக்க போகிறார்கள். அந்த நேரத்தில் பல் துலக்குகிறார்கள். பல் துலக்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அது சாதாரண விஷயம் இல்லை. அதான் நம்முடைய உடலுக்கு முன்பகுதி. வீட்டுக்கு வாசல் சுத்தமா இருக்கணுமா இல்லையா? நம்ம உடலுக்கு வாசல் இந்த வாய் தான். அப்புறம் மொத்த உறுப்புகள். அதுல நபி அவர்கள் கவனம் செலுத்தினாங்க. அதற்கு பிறகு பல் துளைக்கு முடிந்த பிறகு தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்று நபி அவர்கள் தண்ணீரை அழைக்கிறார்கள். தண்ணீர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கக்கூடிய அந்த சூடு, வெப்பம், அந்த காய்ச்சலுடைய கொடுமையில அடிக்கடி நபி அவர்கள் தண்ணீரை கொண்டு வாருங்கள், தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்று தண்ணீரை கொண்டு வந்து தன்னுடைய உடலை நினைத்து அந்த காய்ச்சலுடைய வெப்பத்தை நபி அவர்கள் தணித்துக் கொண்டே இருந்தார்கள். எவ்வளவு காலம் தணிப்பது? எவ்வளவுதான் இந்த காய்ச்சலுடைய சூட்டை குறைப்பது? கடைசி நேரத்தில் தண்ணீரை கொண்டு வருமாறு அழைத்தவுடன் அந்த தண்ணீரை தொட்டு நபி அவர்கள் முகத்திலே தடவுகிறார்கள். அனலா இருக்குது முகம். தண்ணீரை தொட்டு தடவுகிறார்கள். நபி அவர்களுக்கு உயிர் பிரியக்கூடிய கடைசி கட்டம் வந்துவிட்டது. இதான் நபி அவருடைய கடைசி கட்டம். உயிர் பிரிய போகிறது என்று நபி அவர்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிவிட்டது, உறுதியாகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய கடைசி வார்த்தைகளை பாருங்கள். ஒரு மனிதன் எந்த கொள்கையை பேசுகிறானோ அதை மறந்தவனாகத்தான் உலகத்தில் வாழ்கிறான். தலைவர்களுடைய கொள்கை கோட்பாடு அப்படித்தான் இருக்கிறது. மேடையில் அழகாக பேசுவார்கள், அவருடைய வாழ்க்கையில் அதன்படி நடக்க மாட்டார்கள். மேடையில பேசுவார்கள் சமதர்மம் வேண்டும் என்று, ஆனால் வீட்டுக்கு வந்தால் சமதர்மம் இருக்காது. வெளியிலே பேசுவார்கள் நியாயம் நேர்மை என்று, அவருடைய வாழ்க்கையில நியாயம் நேர்மையை பார்க்க முடியாது. எவ்வளவு கொள்கையை சொன்னவர்கள் காதியானிலாம் சொன்னா, அவன் மரணிக்கும் போது கூட அந்த கொள்கையில உறுதியா இருக்கல. புரண்டு பேசி ஒரு மோசமான நிலையை அடைந்தான். நபி அவர்கள் இவ்வளவு மன உளைச்சல் பட்டாலும், வேதனைப்பட்டாலும், சோதனைகளுக்குள்ளானாலும் அவர்களுடைய கடைசி தருணங்கள், கடைசியாக அவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் நாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள்.
நபி அவர்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது. இன்னலில் மௌத்தில சக்கராத்தின், மரணத்துக்கு சக்கராத்து வேதனை உண்டு. மரண நேரத்தில் சக்கராத்து வேதனை கண்டிப்பாக வரும். அந்த சக்கராத்துடைய வேதனை எனக்கு வந்துவிட்டது. நானும் சக்கராத் வேதனைக்கு உட்பட்டவன் தான். அதிலிருந்து விதிவிலக்கானவர்கள் யாரும் கிடையாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய வலது கையை உயர்த்தி, உயர்ந்த தோழர்களோடு நான் செல்ல போகிறேன். உயர்ந்த தோழர்கள் அலையும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அந்த நல்லவர்களோடு இருப்பார்கள். அந்த நல்லவர்கள் யார்? மினன் நபியின், நபிமார்களோடு, வஸ்ஸித்தீகீன், உண்மையாளர்களோடு, வஸ்ஸுஹதாஇ, உயிர்த்தியாகிகளோடு, வஸ்ஸாலிஹீன், நல்லடியார்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் நற்சான்று தருகிறானே. அந்த நற்சான்றை நபி அவர்களுடைய மரணத்தின் போது, கடைசி சக்கராத்தின் போது அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். நீங்கள் உயர்ந்த தோழர்களோ செல்ல போகிறீர்கள். அதை நபி அவர்கள் வெளியே சொல்கிறார்கள், உயர்ந்த தோழர்களோடு நான் செல்ல போகிறேன். தன்னுடைய வலதுகளை உயர்த்தி, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதோடு அவருடைய கரம் அப்படியே கீழே சரிகிறது. நபி அவருடைய தலை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நெஞ்சிலே சரிகிறது. இதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் விடைபெற்று விடுகிறார்கள். இதான் நபி அவர்கள் கடைசியாக பேசிய வார்த்தை. கடைசியாக பேசிய வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. எதை அவர்கள் உயிர் மூச்சாக உலகத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, 23 வருடங்கள் எந்த கொள்கைக்காக அவர்கள் பாடுபட்டார்களோ, அடி வாங்கினார்களோ, உதை வாங்கினார்களோ, அயராது உழைத்தார்களோ, மக்களுடைய துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டார்களோ, அந்த கொள்கையைத்தான் நபி அவர்கள் கடைசியாக சொல்லி மரணிக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த மரணம் வர வேண்டும். எல்லா ஊருக்கும் என்ன மரணம் வரணும்? நம்முடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவரை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஏகத்துவ கலிமாதான் நம்முடைய சொல்லின் இறுதியான சொல்லாக இருக்க வேண்டும், கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும். அதுதான பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்கான ஆகிரு கலிமத்தின் லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய கடைசி சொல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு உட்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தன்னுடைய உயிரை நீத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நபி அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது. நபி அவருடைய மரணம் என்றால் அதை சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? சாதாரண மரணமா அது? நம்முடைய தாய் மரணித்து விட்டால் நம்முடைய உள்ளம் எப்படி பதறுகிறது? நம்முடைய தந்தை மரணித்து விட்டால் நம்முடைய உள்ளம் எப்படி வேதனையால் ஒன்றுகிறது? நம்முடைய பிள்ளை மரணித்து விட்டால் வேலையே ஓட மாட்டுகிறது. பல நாட்கள் பைத்தியம் முடித்தது போல நார்மலான ஒரு நிலையை விட்டு அப்நார்மலான ஒரு நிலைக்கு நாம் சென்று விடுகிறோம். தாயுடைய மரணத்துக்கு, தந்தையுடைய மரணத்துக்கு, நம்முடைய குழந்தைகளுடைய மரணத்துக்கு. ஆனால் அருமை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாயுடைய இடத்தில் வைத்து மதிக்கவில்லை, தந்தையுடைய இடத்தில் வைத்து மதிக்கவில்லை, குழந்தையுடைய இடத்தில் வைத்து மதிக்கவில்லை, அதற்கும் மேலான ஒரு இடத்தில் வைத்து அவர்கள் மதித்தார்கள், விரும்பினார்கள், நேசம் வைத்தார்கள். நபி அவர்களை நேசித்தது போல் அவர்கள் உலகத்தில் யாரையும் நேசித்ததில்லை. உயிரை விட மேலாக நேசித்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அந்நபியு அவுலாதில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இறைநம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் உயிரை விட மேலானவர். எவ்வளவு பெரிய சொத்து இந்த நபி! இறைநம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் உயிரை விட மேலானவர். இதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி யாரும் சொல்ல முடியாது. இப்படிதான் சொல்ல முடியும்.
ஏன்னா ஒரு மனிதன் உலகத்துல விரும்புற விஷயத்திலேயே உச்சகட்டமா விரும்புறது, அதுக்கு மேல எதையும் விரும்புறது இல்லைன்னு சொன்னா அது அவனுடைய உயிர் தான். தாய் தந்தையெல்லாம் உயிருக்கு கீழே தான். கொஞ்சம் பெற்றவங்களால கஷ்டம் வந்துருச்சுங்களே, அவங்கள அடிச்சு விரட்டி விடுறானே இல்லையா, முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துறான். என்ன காரணம்? தாய் தந்தை பாசம் இருக்கும், அவனுக்கும் ஒரு இடைஞ்சல், ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை என்று வரும்போது பெற்றோர்களாக இருந்தாலும் விரட்டி விடுகிறான். அவனுடைய உயிரா பெற்றோர்களா என்று வரும்போது அவனுடைய உயிரைத்தான் மனிதன் பார்க்கிறான். உயிரை மிஞ்சி எதையும் நேசிக்கிறது இல்லை. குழந்தையா உயிரான் வரும்போது கூட உயிரை தேர்வு செய்து விடுகிறான். பலர் அப்படி நடந்து கொள்கிறார்கள். மனிதன் விரும்பக்கூடிய விஷயத்தில் அதிகமாக வரும்போது அவனுடைய உயிர் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். எதுக்கு மிஞ்சி நீ யாரையும் விரும்ப மாட்டியோ, எதுதான் நீ மிகப்பெரிய அளவுல நீ விரும்பக்கூடிய விஷயமா இருக்குதோ அதை அல்லாஹ் சொல்லி காட்டி, உன்னுடைய உயிரை விட மேலானவர் ஏழம்பிக்காரர்களுக்கு இந்த நபி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அருமை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படித்தான் நேசித்தார்கள், உயிரை விட மேலாக நேசித்தார்கள். வரலாறுகள்ல பார்க்கிறோம். ஒரு போர்க்களத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை முந்திக்கிட்டு போர் செய்றாங்க. மக்களை எல்லாம் நம்ம காப்பாற்றணும் சொல்லி எதிரிகளுக்கு முன்னால் நின்று மக்களை எல்லாம் முந்திக் கொண்டு போர் செய்கிறார்கள். ஆனால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வந்து நின்று நபி அவர்களை பார்த்து சொல்கிறார், நஹரி தூன நஹரிக்க, அல்லாஹ்வின் தூதரை எட்டி பார்க்காதீர்கள், உங்களுக்கு அம்பு எறிய தெரியாது, எனக்கு அம்பு எறிய தெரியும். நீங்கள் எட்டி பார்த்தால் எதிரிகளுடைய அம்புகளில் ஏதாவது ஒரு அம்பு உங்களை வந்து தாக்கிவிடக்கூடும். நஹரி தூன நஹரிக்க, என்னுடைய உடல் உங்களுடைய உடலுக்கு கேடயமாக இருக்கிறது, என்னுடைய உடல் உங்கள் உடலுக்கு கேடயமாக இருக்கிறது. எப்படி நபி அவர்கள் நேசிச்சாங்க. நான் உடம்பை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நிப்பாட்டி, என்ன அம்பு குத்தினா பரவாயில்லை, நான் மரணித்தால் பரவாயில்லை, அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விடக் கூடாது, நான் மரணிக்கலாம், நபியோர்கள் மரணிக்க கூடாது, அவர்கள் உலகத்தில் வாழ வேண்டும், இன்னும் சீர்திருத்த பணிகளை செய்ய வேண்டும், மக்களை பண்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய உயிரை விட மேலாக நேசித்தார்கள். அதை இப்படி அவர்கள் வெளிப்படுத்தவும் செய்தார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு கை வழங்காம போயிருச்சு, கையை சதஞ்சு போயிருச்சு, உருக்குறைஞ்சு போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உஹது போர்க்களத்தை நபி அவர்களை நோக்கி வந்த ஒரு அம்பை அவர் தடுப்பதற்காக தன்னுடைய கரத்தை நீட்டினார். அந்த கை அம்பால் துளைக்கப்பட்டு கையை சதஞ்சு போயிருச்சு. யோசிச்சு பாருங்க. இப்படி வரலாற்றில் எந்த தலைவருக்கு எந்த தொண்டை உயிரை கொடுத்தாங்க? ரசூலுக்கு கொடுத்தாங்க. தன்னுடைய கையை நீட்டினாங்க, தன்னுடைய நெஞ்சை கொண்டு வந்து நபி அவர்களுக்கு முன்னால நிப்பாட்டி நபி அவர்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய முன்வந்தார்கள். காரணம், இந்த நபி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிரை விட மேலானவர், அப்படி நேசித்தார்கள். பத்ர் போர்க்களம் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கிறாங்க, என்ன செய்யலாம், போர் செய்யலாமா, போர் செய்யலாம்னு. அபூபக்கர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே நாங்க வரோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரசூலுல்லாஹ் கண்டுக்கறல. அபூபக்கர் சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அவர்களும், நாங்க இருக்கும்போது எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க, அதான் நாங்க ஒத்துழைப்பா இருப்போம். ரசூலுல்லாஹ் அப்பவும் கண்டுக்கறல, அது பெருசா எடுத்துக்கறல. இதை பார்த்த அன்சாரிகள் சொன்னார்கள், முஸ்லிம் வரக்கூடிய சம்பவம், அன்சாரிகள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இய்யானா துரீது யா ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன பதிலளிப்போம், என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அன்சாரிகளாகிய நாங்கள் என்ன பதிலளிக்கிறோம் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? மூசா நபியிடத்தில் மூசா நபியுடைய சமுதாய மக்கள் சொன்னார்கள், மூசா நபி போருக்கு வாங்கடான்னு கூப்பிட்டாரு. அப்ப அவங்க சமுதாய மக்கள் சொன்னாங்க, இதுஹப அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்க இறைவனும் போய் சண்டை போடுங்க, நாங்களும் வரமாட்டோம், போ நீ அல்லாஹ் போய் சண்டை போடு அப்படின்னு சொன்னா. அப்படி நாங்க சொல்லுவோம் நினைத்தீர்களா? அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வின் தூதரே, லவ் அமர்தனா நுஹிலஹல் பஹர, கடலில் எங்களுடைய குதிரைகளோடு நாங்கள் குதிக்க வேண்டும் என்று நீங்கள் உத்தரவிட்டால், நஹல்னாஹா, எங்களின் குதிரைகளோடு நாங்கள் கடலில் குதிக்க தயாராக இருக்கிறோம், கடலிலே குதிப்போம்.
வாகனத்தால் பர்குல் ரிமார் என்ற இடத்துக்கு போய் சேர முடியாது, சென்றவர்கள் திரும்ப வந்த வரலாறு கிடையாது. அப்படிப்பட்ட தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பர்குல் ரிமார் என்ற இடத்துக்கு நாங்கள் புறப்பட வேண்டும் என்று நீங்கள் ஒரு உத்தரவிட்டால் உடனே நாங்கள் செய்வோம். அல்லாஹ்வின் தூதரே, போனா திரும்ப வர முடியுமா? கடலில் குதித்தால் உயிர் பிழைக்க முடியுமா? இப்படி நாங்கள் சிந்திக்க மாட்டோம். காத்திலு பைன எதைக்க, உங்களுக்கு முன்னால் வந்து போர் செய்வோம், பின்னால் வந்து போர் செய்வோம், எமீரிக்க வலதுபுறத்தில் நின்று போர் செய்வோம், இடதுபுறத்தில் நின்று உங்களை நாலாபுரமும் சுத்தி நின்று அல்லாஹ்வின் தூதரே உங்களை நாங்கள் பாதுகாப்போம். இப்படி நபி அவர்களுக்காக உயிரை கொடுத்தார்கள் அன்சாரிகள், முஹாஜிர்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நேசம் நபி அவர்கள் மீது வைத்தார்கள். ஹந்தக் போர்க்களம் கேள்விப்பட்டிருக்கோமா? ஹந்தக் போர்க்களம், அகல் போர். எல்லா எதிரிகளும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை எதிர்க்க வந்தார்கள். அவர்களை எதிர்ப்பதற்கு போதிய படை வலிமை இல்லாத காரணத்தினால் நபி அவர்கள் மதீனாவை சுற்றி அகல் தோண்டினார்கள், குழி தோண்டினார்கள். வரக்கூடியவர்கள் ஊருக்குள்ள வரவிடாமல் தடுப்பதற்கு. குழியில இறங்கும் போது அன்பை வைத்து அவருடைய வேகத்தை குறைத்து விடலாம். இந்த போர்க்களத்தில் குழியை தோண்டியது யார்? அருமை சஹாபாக்கள், இந்த அன்சாரிகள், இந்த முஹாஜிர்கள். அவங்களுடைய சொந்த கையால் அடிமைகள் இல்லாமல் குழி தோண்டினாங்க. அதிகாலை நேரம், கடுமையான குளிர், பயங்கரமான உடலை உறைய வைக்கக்கூடிய, உறுப்புகளை வெடிக்க வைக்கக்கூடிய கடும் குளிரில் குழி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் அந்த சஹாபாக்கள் படக்கூடிய இந்த கஷ்டத்தை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனது கவலைப்படுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்ய முடியும்? அந்த சஹாபாக்களுக்கு மறுமையையும் சொர்க்கத்தையும் அல்லாஹ்வையும் சொல்லித்தான் அவர்கள் தயார்படுத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தில் அந்த சஹாபாக்களுடைய சிரமங்களுக்கு வருடி கொடுக்கக்கூடிய வகையில ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம லா ஐஸ இல்லா ஐஸுல் ஆகிரா, இறைவா, வாழ்க்கை என்பது மறுமைதான் வாழ்க்கை, மறுமையின் வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை இல்லை. அன்சாரி வல் முஹாஜிரா, அந்த மறுமை வாழ்க்கைக்காக பாடுபடக்கூடிய இந்த அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் இறைவா நீ மன்னித்து விடு. ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க அந்த மக்களை பார்த்துட்டு. அன்சாரிகள் நம்ம படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஞ்சலப்படுகிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ, கவலைப்படுகிறார்களோ, நபி அவர்கள் கவலைப்படக்கூடாது. நபி அவர்களுக்கு அவங்க பதில் கொடுத்தாங்க. குழியை தோண்டிக் கொண்டே பதில் கொடுத்தார்கள், சிரமத்தை அனுபவித்துக் கொண்டே பதில் கொடுத்தார்கள். மஹமுல்லதீன பாயோ முஹம்மதா, நாங்கள் யார் தெரியுமா? முஹம்மது நபி அவர்களிடத்திலே பையத் செய்திருக்கிறோம். என்ன பையத் செய்திருக்கிறோம்? என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறோம்? அலல் ஜிஹாதி மா பகைனா அபதா, இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் மரணம் ஏற்பட்டாலும் முஹம்மது நபி அவர்களை விட்டு நாங்கள் ஓடிவிடக் கூடாது, செத்தாலும் பரவாயில்லை, அவரோடு சேர்ந்து மடிவோம் என்று நாங்கள் பையத் செய்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இப்படி அழகான பதிலை கொடுத்தார்கள் அருமை சஹாபாக்கள். அப்படிப்பட்ட ஒரு நேசம், இந்த அன்புனாலதான் அருமை சஹாபாக்கள் நபி அவர்கள் வாழும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கோரிக்கை கூட ரசூலுல்லாஹ்வோட இருந்துட்டோம், சந்திச்சிட்டோம், நபி அவர்களை பார்த்து விட்டோம், அவர்களோடு பழகி விட்டோம். இது எவ்வளவு காலத்துக்கு? ஒண்ணு நாம இருந்துருவோம், நபி அவர்கள் இருந்துருவாங்க. இந்த உலகத்தை விட்டு கண்டிப்பா ரெண்டு பேரும் பிரிய போறோம், மறு உலக வாழ்க்கைக்கு போக போறோம், அங்க நபி அவர்களோட சேர்ந்திருப்போமா? இந்த உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சேர்ந்து இருந்த மாதிரி மறுமையில நம்ம சேர்ந்து இருப்போமா? பல சஹாபாக்களுக்கு இப்படி கவலை வந்துருச்சு. உயிரோட இருக்கும்போது இந்த மாதிரி கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க ஒரு சஹாபி. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிக்கிறார். இவர் நேசிக்கக்கூடிய மனிதர் நிறைய அமல்களை செய்கிறார், வணக்க வழிபாடுகளை செய்கிறார். அவர் அளவுக்கு இவர் அமல்கள் செய்யறது இல்லை. மறுமையில இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியுமா? கேள்வி என்ன? ரெண்டு பேரும் சகோதரர், ரெண்டு பேரும் நேசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருவர் நிறைய அமல்களை செய்கிறார், அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கிறார். இன்னொருவர் அவர் அளவுக்கு நல்லது செய்யறது இல்லை. மறுமையில ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்னு விரும்புறாரு, ஏன்னா அவரை நேசித்த காரணத்தினால. இது சாத்தியமான்னு கேட்கிறாரு. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் மர்உ மா மன் ஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு இருப்பான்.
யாரை நேசிக்கிறீங்களோ அவர் அளவுக்கு நல்லது செய்யாவிட்டாலும் நீங்கள் மூமினாக இருந்தால் அவரும் மூமினாக இருந்தால் அவருடைய இடத்தில் அல்லாஹ் உங்களை கொண்டு சேர்ப்பான், அவரோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் இந்த கேள்வியை கேட்கிறது யார கவனத்தில் வச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்தில் வைத்து. நபி அவர்கள் நிறைய அமல்கள் செய்யறாங்க, நம்ம செய்ய முடியல. நபி அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து விட்டு மறுமையும் ரசூலுல்லாவோட இருக்கணும், ரசூலுல்லாவோட சேர்ந்து இருக்கணும். அது முடியாம போயிருமோ என்ற கவலையில் இந்த கேள்வி இயக்கப்படுகிறது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் யாரை விரும்புகிறானோ அவரோடு இருப்பான். இது கேட்டதுதான் தாமதம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமா ஃபரிஹ்னா பி ஷைஇன் ஃபரஹனா பி கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களிடமிருந்து எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கிறோம். ஆனால் நபி அவர்கள் இந்த வார்த்தை சொன்னார்களே, யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள் என்று, இந்த வார்த்தையை கேட்டபோது நாங்கள் சந்தோஷப்பட்ட மாதிரி என்னைக்கும் சந்தோஷப்பட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு வந்தது. நபியோடு அவர் சேர்ந்திருக்கலாம். நான் நபியை விரும்புகிறேன், உமரை விரும்புகிறேன், அபூபக்கரை விரும்புகிறேன், அவங்களோடு நான் இருப்பது என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறார்கள். புகாரி என்ற ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அப்ப இப்படிலாம் ரசூலுல்லாஹ்வோட நம்ம இருக்கணும்னு சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். ரபியத் இப்னு காப் என்ற ஒரு நபித்தோழர், அவர் நபியோர்களுக்கு ஒளி செய்வதற்காக தண்ணீரை எடுத்து வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ரபியாவே, எதையாவது கேளுங்கள், உங்களுக்கு தருகிறேன். அந்த சஹாபி என்ன கேட்டார் தெரியுமா? அஸ்ஸலுக்கும் முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்தில் உங்களோடு சேர்ந்து இருக்கணும், அது எனக்கு வேண்டும். என்ன வேணும்? சொர்க்கத்தில் உங்களோடு சேர்ந்து இருக்கணும், அந்த பாக்கியம் எனக்கு வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அவகைர தாலிக், வேறு எதையாவது கேளு, வேறு ஏதாவது ஏதாவது கேட்டேன்னா நான் தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சாதி சொன்னாங்க, எனக்கு வேறு எதையும் வேண்டாம், சொர்க்கத்தில் உங்களோடு சேர்ந்து இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அப்படியானால் ஃபாயின்னி அலா ذلك بكثرة السجود, அதிகமான சஜிதாக்களை செய்து எனக்கு உதவி செய், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னோடு உன்னை சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்படி அருமை சஹாபாக்கள் எதையாவது கேள் என்று கேட்டா கூட ரசூலுல்லாவோடு இருக்கணும் என்பதைத்தான் அவர்கள் கேட்டார்கள். உலகத்தில் இருந்த மாதிரி சொர்க்கத்தில் இருக்கணும் ரசூலுல்லாவோட. அவ்வளவு பெரிய நேசம் நபி அவர்கள் மீது அவர்கள் வைத்தார்கள். தப்ரானில் வரக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு சஹாபி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வர்றார். வந்து அல்லாஹ்வின் தூதரே, உங்களை என்னுடைய குடும்பம், குழந்தை, பெற்றோர்கள் அனைவரையும் விட நான் நேசிக்கிறேன், என் குழந்தை குட்டியோட உங்களை நான் ரொம்ப விரும்புறேன். என் வீட்டுக்கு போனா கூட கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்கிற உங்க ஞாபகம் வந்து விடுகிறது, வீட்டில இருந்து கிளம்பி பள்ளிவாசலுக்கு வந்து விடுகிறேன், உங்களோடு இருக்க நான் அந்த அளவுக்கு ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு மரணம் இருக்கிறது, எனக்கு மரணம் இருக்கிறது, இந்த உலகத்தை விட்டு நாம் இரண்டு பேரும் கண்டிப்பாக பிரிய போகிறோம். நீங்கள் இறந்து விட்டால் நபிமார்களோடு உயர்த்தப்பட்டு விடுவீர்கள். எங்க போயிருவீங்க? நபிமார்களோடு உயர்த்தப்பட்டு விடுவீர்கள், அவங்களுடைய அந்தஸ்துக்கு சென்று விடுவீர்கள். நான் அந்த அளவுக்கு உள்ளவன் கிடையாது, நான் நபி இல்லை. நீங்க அமல்கள் செய்யற மாதிரி நான் அதிகமாக அமல் செஞ்சது இல்லை. அப்ப நீங்க நபிமார்களோடு போயிருவீங்க, நான் உங்களுடைய இடத்துக்கு வர முடியாம அங்க பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலை வருமே, இது எனக்கு கவலை அளிக்கிறது அல்லாஹ்வின் தூதரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, கேள்வி கொஞ்சம் சிக்கலான இருக்குது. நபிமார்களுக்கு அவங்களுக்குரிய அந்தஸ்து, நிறைய அமல் செய்தார்கள், உலகத்தில் கஷ்டப்பட்டார்கள், யாரும் படாத பாட்டை பெற்றார்கள், அதனால அவங்களுக்கு தனி அந்தஸ்து. இவர் அந்த அளவுக்கு அமல்கள் செய்வதில்லை, ஆனால் விரும்புகிறார் நபியோடு இருக்க வேண்டும் என்று. ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தாங்க, என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம. அப்போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அருளுகிறார். அந்த வசனம் இன்றைக்கும் குர்ஆனில் இருக்கிறது, நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். என்ன வசனம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு படித்து காட்டுகிறார்கள். மை யுதஇல்லாஹ வ ரசூல், இந்த ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் யார் கட்டுப்படுகிறாரோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்தால் அல்லாஹ் அருள் புரிந்த நல்லவர்களோடு, நபிமார்களோடு, வஸ்ஸுஹதாஇ உயிர் தியாகிகளோடு, வஸ்ஸாலிஹீன் நல்லவர்களோடு நீங்கள் இருக்கலாம்.
என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை வருகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் அதை நபி அவர்கள் இந்த சஹாபிக்கு படித்து காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு நீ கட்டுப்பட்டால் மறுமையிலே நபியோடு நீ இருக்கலாம். நபியோடு இருக்கலாம் என்றால் ரசூலா மட்டும் இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நூஹ் நபியிலிருந்து எத்தனை நபிமார்களோ எல்லா நபிமார்களையும் பார்க்கலாம். எல்லா நபிமார்களோடும் இருக்கலாம். ஷஹீதுகள் அல்லாஹ்வுக்காக போர்க்களத்தில் உயிரை தியாகம் செய்தார்களே, எத்தனை சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கிறோம். அத்தனை சஹாபாக்களோடும் நாம் சொர்க்கத்திலே இருக்கலாம். அல்லாஹ் அவ்வளவு பெரிய நற்செய்தியை இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இதை கேட்டும் இந்த சஹாபிக்கு பயங்கர சந்தோஷம். இப்பெல்லாம் நபி அவர்களை அருமை சஹாபாக்கள் நேசித்தார்கள். அந்த சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணித்து விட்டால் அது சாதாரண செய்தியா இருக்குமா? சாதாரண ஒரு செய்தியா? எவ்வளவு பெரிய பேர் இடியாக இருந்திருக்கும். அனஸர் அவர்கள் சொல்கிறார்கள், மாவரைத்து யௌமன் கத்து கான அஹ்ஸன வலா அலுவ மின் யௌமின் தஹல அலைனா ரசூலுல்லாஹி. எங்கள் உலகத்திலே எங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே எங்களிடத்தில் வந்தார்களே, அந்த நாள் தான் உலகத்திலேயே எங்களுக்கு சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள், ஒளிமயமான நாள். இவர் ஒரு அன்சாரி. அனஸர் யாரு? அன்சாரி. ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து எங்க ஊருக்கு வந்தாங்களே, அந்த நாள் தான் உலகத்திலேயே எங்களுக்கு சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள். அதே நேரத்தில் மாராய்த்து யோமன் கான அக்பஹ வலா அமிலம மின் யோமின் மாத்த ஃபீஹி ரசூலுல்லாஹி. உலகத்திலேயே ஒரு துக்கமான நாள். அந்த நாள்ல நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி, வேதனைப்பட்ட மாதிரி, கண்ணீர் வடித்த மாதிரி வேற எந்த நாளிலும் நாங்கள் கவலைப்பட்டதில்லை. அப்படிப்பட்ட மிக கவலைக்குரிய நாள், உலகமே இருட்டான நாள். நபி அவர்கள் எந்த நாளில் மரணித்தார்கள்? அந்த நாள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல நீங்க அபூ தாவூத் திருமதி எல்லாம் பார்க்கலாம். அவ்வளவு பெரிய கவலை அருமை சஹாபாக்களுக்கு வருகிறது. நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்றவுடன் பல சஹாபாக்கள் அதை நம்பவே இல்லை. சில நேரங்கள்ல ஒரு விரும்பாத ஒரு விஷயம் நடக்குது, நடந்தது உண்மையா இருந்தா கூட நம்ம விரும்பாதனால மனசு ஏத்துக்கிறாரு, அது உண்மை நம்ம நம்ப மாட்டோம். நிறைய சஹாபாக்கள் நபி அவர்கள் மரணித்த பிறகும் அவர்கள் மரணிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். மூத்தா போகல. யார் உட்பட? உமர் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட. உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான். உமர் ஒரு பாதையிலே வந்தார், சைத்தான் வேறொரு பாதையிலே விரண்டோடுகிறான் என்றெல்லாம் நபி அவர்களால் சிராய்த்து சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை, அவங்க மூத்தா போகல என்று உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. பல சஹாபாக்கள் சொல்றாங்க. யாராவது ரசூலுல்லாஹ் மூத்தா போறாங்கன்னு சொன்ன உன் கழுத்தை வெட்டிடுவேன். உமர் ரலியல்லாஹு சொன்னார், உன் கழுத்தை வெட்டிடுவேன், கையால கண்டகண்டமா வெட்டி போட்டுருவேன். ரசூலுல்லாஹ் மூத்தா போனாங்கன்னு சொல்லாத. அந்த வார்த்தையிலே என்னால் கேட்க முடியவில்லை. அந்த வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. இப்படிங்கிற அளவுக்கு யாராவது இப்படி சொல்கிறாங்க என்றால் உமர் எப்படிலாம் பகிரங்கப்படுத்தினாங்க, நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னீர்கள் என்றால் நீங்களா மூலியே கிடையாது, முனாஃபிக்கு. அப்படி சொன்னார் உமர், நீங்களா முனாஃபிக்கு, நயவஞ்சகர். ஒரு ஊரு இந்த மாதிரி வாசகத்தை சொல்ல மாட்டான். நபி அவர்கள் மரணித்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நபி அவர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியும்? சஹாபாக்கள் அவங்களால ஏற்றுக்கிற முடியல. ஏன்னா ரசூலுல்லாஹ் வைத்த இடம் உயிரை விட மேலாக மதித்தார்கள். அப்படிப்பட்ட நபி பிரிய போகிறார் என்றால் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த நபி ஒருவருக்கு முன்னால் இணை வைப்பிலே மூழ்கி இருந்தார்கள், படைத்தவனை அறியாமல் இருந்தார்கள். படைத்தவன் என்றால் யார், இறைவன் என்றால் யார், ஏகத்துவம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்தி வழிகேட்டில் இருந்து அப்புறப்படுத்தி அதில் பாதாளத்தில் இருந்து காப்பாற்றி கொண்டு வந்த இறைத்துவர் அல்லவா இவர். விபச்சாரத்தில் மூழ்கி கிடந்தார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தை காப்பாற்றி ஒழுக்கம் உள்ள, நன்னெறி உள்ள, நற்பண்பாடுகள் உள்ள ஒரு சமுதாயமாக மாற்றிய இறைத்தூதர் இல்லையா இவரு? மதுவிலே மூழ்கி இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை மதுவில் இருந்து விடுவித்து அவர்களுக்கு மது என்றாலே அது ஹராம் என்று தன்னுடைய கையால் தூக்கி போட்டு உடைத்தார்கள்.
இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்தவர் அல்லவா இவரு. துண்டு துண்டாக சிதறி போய் கிடந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு வலிமையான உறுதியான ஒரு சமுதாயமாக உருவாக்கினார்கள். இப்படி நபி அவர்கள் செய்த மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அதை தங்களுடைய வாழ்க்கையில் கண்கூடாக பார்த்து நபி அவர்களால் சீர்பெற்று நபி அவர்களால் நல்ல ஒரு நிலைக்கு வந்த அந்த சஹாபாக்கள் நபி அவர்கள் மரணிக்கிறார்கள் என்றால் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீவனிக்க முடியவில்லை. இனி ஒவ்வொரு பிரச்சனைக்கு அவங்க எங்க போவாங்க? ரசூலா ஹயாத்தோடு இருக்கும்போது ஏதாவது ஒரு சண்டையா ஒரு சச்சரவா ஒரு கருத்து வேறுபாடா ரசூலாட்ட போய் கேட்டா பிரச்சனைக்கு முடிவு கண்டாங்க. நபி அவர்கள் மன்னித்து விட்டால் இனி அவங்க எங்கு செல்வார்கள்? யாரிடம் செல்வார்கள்? நபி அவருடைய இடத்தை பூர்த்தி செய்வதற்கு வேறு ஒருவர் இருக்கிறாரா? அப்படிப்பட்ட ஒருவர் கிடையவே கிடையாது. உலகத்துல கியாமத் வரைக்கும் வர முடியாது. இதையெல்லாம் சிந்தித்துத்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மூத்தா போகல அல்லாஹ்ட்ட போயிருக்கிறாங்க. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போனாங்கல்ல, ஒரு 40 நாள் தௌராத்தை வாங்குறதுக்காக அல்லாஹ்ட்ட போனாங்க. 40 நாள் கழிச்சு மறுபடியும் வந்தாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட போயிருக்கிறாங்க. மறுபடியும் வருவாங்க. வந்து ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கன்னு யாராவது ஃபித்னா பரப்புனீங்களோ உங்க கையை எல்லாம் ரசூலுல்லாஹ் வெட்டி போடுவாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பல சஹாபாக்களுக்கு உமர் சொல்றது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சாலும் உண்மையா இருக்குமோ, உண்மையா இருந்தா நல்லதுதானே என்ற ஒரு ஆர்வத்தில் பேசாமல் இருந்தார்கள். உமர் சொல்ற உண்மை இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை என்று உமர் சொல்கிறார். உண்மை இல்லை, ஆனா மரணிக்காம இருந்தா எல்லாரும் இருக்கும். பல சஹாபாக்கள் உமர் சொல்றது உண்மை இருந்தாலும் இருக்குமோ, நடந்துருமோ, ஒருவேளை மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு 40 நாள் கழிச்சு மறுபடியும் நபி அவர்கள் எந்திரிச்சனோட வந்துருவாங்களோ என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு எதிர்பார்ப்பில் உமர் ரலியல்லாஹு அவர்களை எதிர்க்காமல் அவர்கள் சொன்னதும் சரியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் பல சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரிய நண்பர், அருமையான தோழர், நபி தோழர்களிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக விருப்பமானவர், நேசத்துக்குரியவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவருடைய வீட்டுக்கு வருகை தருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை போர்வையால் போர்த்தி இருக்கிறார்கள். நபி அவருடைய உடலை அவர் திறந்து பார்க்கிறார். பார்த்தவுடன் அவர் கண்ணீர் வடிக்கிறார். எப்படி அழாமல் இருக்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அவருக்கு பாசம் இல்லையா நபி அவர்கள் மேல? நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே ஒரு செய்தியை சொல்லும் போது மற்றவர்கள் எல்லாம் அழவில்லை, அபூபக்கர் மட்டும் அழுவார். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு மறுமையில் உள்ளது வேண்டுமா, இந்த உலகம் உள்ளது வேண்டுமா என்ற ஒரு அடியானுக்கு தேர்வு செய்யும் உரிமையை தந்த போது அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் உள்ளதை தேர்வு செய்கிறார் என்ற செய்தியை சொன்னபோது யாரும் அழவில்லை. ஆனால் அந்த சபையில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் கண்ணீர் வடித்தார்கள். காரணம், நபி அவர்கள் நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்ற செய்தி அவர்கள் அறிந்தவுடன் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அழுவார்கள், கண்ணீர் வடித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள், கன்ஃபார்ம் ஆகிவிட்டது என்பதை பார்க்கும்போது அழாமல் இருப்பார்களா? கண்ணீர் வடித்து விட்டு அபூபக்கருடைய தனிச்சிறப்பு அதுதான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொலை வைக்கிற விஷயத்தில் கூட நபியின் மனைவிமார்கள் அபூபக்கரை கொண்டு போய் நிப்பாட்டாதீங்க, அவர் இலகிய மனசு படித்தவரு, அவரால் தொலை வைக்க முடியாது, உமர் ஸ்ட்ராங்கான ஆளு, அவரை கொண்டு போய் நிப்பாட்டுங்க என்றெல்லாம் சொன்னாங்க. நபி அவர்கள் அபூபக்கர் தான் அதுக்கு தகுதியானவர். எவ்வளவு இலகிய மனவராக இருந்தாலும் அபூபக்கர் தான் அதுக்கு தகுதி. இப்படி சொன்னாங்க. சும்மாவா சொன்னாங்க? அவர் எவ்வளவு இலகிய மனசு படைச்சவரா இருந்தாரோ, கொள்கை என்றால் அதுல கரெக்டா நேர்மையாக உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இலகிய மனசு படைச்சவர் தான். பொதுவா இலகிய மனசு படைச்சவங்க தான் அதிகமா குழம்புவாங்க, இவர் குழம்ப மாட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள், பல சஹாபாக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள், நபி அவர்கள் மரணிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னு சொன்னாரு, ரசூலுல்லாஹ் முத்தம் போட்டுட்டு திபித்த ஹய்யோ மையித்தா, நபியே உயிரோடு இருக்கும் போது எப்படி நீங்கள் மனம் கவிழ்ந்தீர்களோ இறந்த பிறகு நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள், மனம் கவிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கிறத சொல்றாரு. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணங்களை தரமாட்டான். நீங்க சொல்றாங்க நீங்க மூத்தா போகணும்னு,
அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப மௌத்தா போயிட்டீங்க, மறுபடியும் வேதனைப்பட்டு அதாப்பட்டு சக்கராத்து வேலைப்பட்டு இன்னொரு மௌத்து உங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மௌத்து, உங்களுக்கு மட்டும் 2 மௌத்தா? அல்லாஹ்வின் மீதானையாக அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணத்தை தரமாட்டான். அம்மல் மௌத்தத்துள்ளத்தி குத்துபத் அலைக்க, உங்களுக்கு ஒரே ஒரு மரணம் தான், எல்லா பேருக்கும் இருக்கணும், உங்களுக்கு ஒரு மௌத்து தான். அந்த ஒரு மௌத்தை ஃபக்கத் முத்தஹா, நீங்கள் அடைந்து விட்டீர்கள். இவரை அழகாக ரசூலுல்லாஹை பார்த்தவர் பேசிவிட்டு மக்களை நோக்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். உமரே கொஞ்சம் உட்காருங்கள். உமர் உட்கார மறுக்கிறார். நான் உட்கார மாட்டேன், நபி அவர்கள் மரணிக்கவில்லை, அதற்கு மாற்றமாக நீங்கள் பேசுகிறீர்கள். அபூபக்கர் உமரை பொருட்படுத்தாமல் மக்களை நோக்கி பேசுகிறார்கள். பாருங்கள், அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட சமுதாயம், நபி அவர்கள் மரணித்திருக்கிறார்கள், ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, நிலைமை தடுமாறக்கூடிய ஒரு பயங்கரமான துக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹமிதல்லாஹு வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வை போற்றி புகழுகிறார்கள், மகத்துவப்படுத்துகிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். மக்களிடத்தில் உரை நிகழ்த்த தொடங்குகிறார். மக்கள் அதுவரைக்கும் உமர் சொன்னதை கேட்டுட்டு இருந்தவர்கள் அபூபக்கர் பேசியவுடன் உமரை விட்டுவிட்டு அபூபக்கர் அவர்கள் பக்கம் திரும்பி விடுகிறார்கள். அபூபக்கர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம் என்று அந்த பக்கம் திரும்பி விடுகிறார்கள். அபூபக்கர் வந்து அழகான உபதேசங்களை பண்ணாங்க. புகாரில் வரக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம். மன்கானை ஆமது முஹம்மதன், உங்களில் முகம்மது நபியை யார் வணங்குகிறாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், ஃபைன்ன முஹம்மதன் கதுமாத், முகமது இறந்து விட்டார். முகமதை யாராவது நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள், முகமது இறந்து விட்டார், முகமதுக்கு மௌத்து வந்து விட்டார்கள். இதை நம்ம யாராவது சொன்ன ரசூலுல்லாஹை திட்டிட்டான்றாங்க. நம்ம யாராவது சொன்னோம்னா, அபூபக்கர் சொன்னார், முகமது நபியை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் கடவுள் முகமது இறந்து விட்டார், அவர் மௌத்தாகிவிட்டார். ஒமன்கான யாபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள், ஃபைன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத், அல்லாஹ் ஹய்யோடு இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான், அவன் மரணிக்க மாட்டான். அவர் என்ன கேட்கிறாரு? அபூபக்கர் அவர்கள், ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் மௌத்தா போகலன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இடத்துக்கு கொண்டு போறீங்களான்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் ஒரு இறை தூதரா வச்சீங்களா, அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சீங்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு ஒரு தூதரா, இறைவனா? ரசூலுல்லாஹ் இறை தூதர் நினைச்சீங்களா, அல்லாஹ் நினைச்சீங்களா என்ற ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை மக்களுக்கு சொல்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். இதோடு இல்லாம குர்ஆன் வசனத்தை எடுத்து போடுறார். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு விஷயத்துக்கு 2 தீர்ப்பு சொல்ற, 2 இடத்துல 2 தீர்ப்பு சொல்றாங்கன்னா அந்த 2 வசனங்களையும் எடுத்து போடுவார். அந்த நேரத்தில் குர்ஆன் துவக்கப்படல, உள்ளத்திலே இருக்குது. நபி அவருடைய மரணத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 2 இடங்கள்ல பேசுகிறான். அந்த 2 வசனங்களும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறது. அதை அப்படியே எடுத்து இந்த சமயத்துக்கு தகுந்தவாறு சமயோஜித அறிவோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்கிறார்கள் மக்களுக்கு. நபி அவருடைய மரணத்தை சுட்டிக்காட்டக்கூடிய வசனம். முதலாவது வசனம், இன்னக்க மையத்துன் இன்னஹும் மையத்துன், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர் தான், அவர்களும் மரணிக்கக்கூடியவர் தான், நீங்களும் மையத்து அவங்களும் மையத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் மையத்துன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, அப்ப மௌத்தா போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மையத்துன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி மையத்து? நீனா எப்படி மையத்தோ அது மாதிரி இவரும் மையத்து. நீனா எப்படி மையத்தா போவியோ அந்த மாதிரி இந்த முகமது மையத்தாகுவார். அல்லாஹ்வுடைய வசனத்தை ஒரு சுட்டி காட்டுகிறார். இன்னொரு வசனம், உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முகமது தூதரை தவிர வேறில்லை. இவர் யாரு நினைக்கிறீங்க? தூதரை தவிர வேறில்லை இவர். கத் கலத் மின் கப்லிஹி ரசூல், இவருக்கு முன்னாடி எத்தனையோ தூதர் போய்விட்டார்கள், அது மாதிரி இவரும் போயிடுவாரு. முகமது ஒன்றும் அல்லாஹ் கிடையாது. முகமது நபி உயிரோட மேல மதிக்கணும். என்ன காரணம்? எனக்காக நீங்க மதிக்கணும். என்னுடைய தூதர், அதற்காக நீங்க மதிக்கணும். என்னுடைய தூதர் என்பதற்காக தான் அந்த நேசம். அதனால ஏன் இடத்தை கொடுத்துருவீங்களா அவருக்கு? முகமது ஒரு தூதர் தான். அவருக்கு முன்னால் எத்தனை தூதர்கள் சென்று விட்டார்கள். அஃபைன் மாத்த இவரும் செல்வார். அஃபைன் மாத்த இவர் இறந்து விட்டால், அவர் குட்டில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்து மேல ஆக்காவிக்கும் அந்த வழியில போயிருந்தீங்களா? முகமது காண்டி வந்தீங்களா, அல்லாஹ் காண்டி வந்தீங்களா? அந்த மார்க்கத்துக்கு
அல்லாஹ் கேட்கிறான் சஹாபாக்களை பார்த்து, இது அருளப்பட்ட வசனம் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது. உஹது போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு நிறைய சஹாபாக்கள் ஓடினாங்க. அல்லாஹ் அவங்களை பார்த்து கேட்டான், ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாங்க, நீ ஓடுற? அல்லாஹ்வுக்காக இருக்கிறியா முஹம்மதுக்காண்டி இருக்கிறியா? அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டிய மார்க்கத்துல முஹம்மது நபி இருக்கட்டுமே, மூத்தா போகட்டுமே, போர்க்களத்தை கொல்லப்படட்டுமே, ஏன் வந்த வழியில ஓடுற நீ? அல்லாஹ் அப்படி கேட்டான். அந்த வசனத்தை அபூபக்கர் இந்த இடத்துல எடுத்து போட்டு, இந்த முஹம்மது ஒரு தூதர் தான், அவருக்கு முன்னால் நிறைய தூதர்கள் மௌத்தாகி விட்டார்கள், இவரும் மௌத்தாகி விடுவார், மௌத்தானா நீ போயிருந்தே நல்லா கேட்கிறான். அதை அபூபக்கர் நம்ம படிச்சு காட்டுறாங்க. அதுவரைக்கும் ஆட்டம் போட்டுக் கொண்டு இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனங்களை படித்து காட்டியவுடன் பேசுவதற்கு உடம்புல தெம்பு இல்லாமல், திராணி இல்லாமல், சக்தி இல்லாமல், அது வரைக்கும் உண்மையில் நினைச்சார் ரசூலுல்லாஹ் மௌத்தா போல வருவாங்கன்னு நினைச்சாரு. ஆனா இந்த வசனங்களை படிச்ச உடனே அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிடுவாங்கன்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானே. அபூபக்கர் சொல்லும் போது ஏத்துக்கறல. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை எடுத்து போட்டவன் உமருக்கு கட்டுப்படுறதை தவிர வேற வழி இல்லையே. சொல்கிறார் உமர் ரலியல்லாஹு அவர்கள், இந்த வசனத்தை கேட்டவுடன் என்னுடைய பாரத்தை என்னுடைய கால்கள் சுமக்க முடியவில்லை, அவரால் பூமியில் நிற்க முடியல. வசனத்தை கேட்டாரு, அப்படியே சாஞ்சிட்டாரு, பூமியில் அப்படி சாஞ்சிட்டாரு உமர் ரலியல்லாஹு அவர்கள். அதுவரைக்கும் அழாம இருந்த சஹாபாக்கள் அபூபக்கர் இந்த வசனத்தை ஓதி காட்டியவுடன் அவ்வளவு சஹாபாக்களும் கண்ணீர் எடுத்து அழத் தொடங்கி விடுகிறார்கள். நபி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதற்கு பிறகு அங்கு இருந்த அந்த பிரச்சனையில் இருந்த ஒவ்வொரு சஹாபாக்களும் அபூபக்கர் ஓதிய இந்த வசனத்தை அவர்கள் ஓதத் தொடங்குகிறார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது தூதரை தவிர வேறில்லை. கது கலத் மின் கப்லிஹி ரசூல், அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அஃபைன் மாத்தா உக்தில, இவர் இறந்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியிலே சென்று விடுவீர்களா? ஆனால் அல்லாஹ்வை நம்பி யார் நல்ல மனதை செய்கிறாரோ, முஹம்மது இறந்தாலும் இந்த கொள்கையில யார் இருக்கிறார்களோ அந்த நன்றி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் பரிசளிக்கிறான் என்ற வசனத்தை ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய நாவுகளில் ஓதுகிறார்கள். என்னமோ அந்த வசனம் அன்னைக்கு அருளப்படல, முன்னாடி அருளப்பட்டுருச்சு. ரசூலுல்லாஹ் மௌத்தோட வழி முடிஞ்சு போச்சு. சஹாபாக்கள் சொல்றாங்க, என்னமோ இந்த வசனம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பின்னாடி இந்த பிரச்சனை வந்துச்சு, ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்களா இல்லையான்னு அப்ப புதுசா அருளப்பட்ட மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து முடிகிறது. இதெல்லாம் காரணம் நபி அவர்கள் உள்ள உள்ள அன்புனாலதான். கடைசியில் எல்லோரும் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு ஒரு முடிவுக்கு கொண்டு விடுகிறார்கள். இனி செய்ய வேண்டிய காரியம் நபி அவர்கள் அடக்கம் பண்றது, அவ்வளவுதான். மௌத்தா போயிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிருச்சு. யார் மாற்று கருத்து சொல்றதுக்கு இடமே இல்லை, பேசவே முடியாது. இப்ப நபி அவர்கள் என்ன செய்யறது? குளிப்பாட்டு அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டுறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் உசாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனுடைய குழந்தை ஸைது ரலியல்லாஹுடைய மகன் உசாமா, ஃபضل பின் அப்பாஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொந்தக்காரர் ஃபضل பின் அப்பாஸ் சிறியருடைய மகன், அவர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், இந்த 4 பேரும் நபி அவர்களை குளிப்பாட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மௌத்தாக்கள் என்ன செய்வாங்க? ஆடையை கிளட்டி அப்படிதானே குளிப்பாட்டுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய தூதராக இருக்கிறார்கள், அவங்களுடைய கண்ணியத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று கருதி சஹாபாக்கள் நபி அவருடைய ஆடையை அகற்றாமல் கலட்டாமல் அவங்க உடுத்தின ஆடையோடவே தண்ணீரை ஊற்றி அந்த ஆடைக்கு மேலே கையை வைத்து நபி அவருடைய உடலை தேய்த்து விட்டு நபி அவர்களுக்கு குளிப்பாட்டி ரசூலுல்லாஹ்வுக்கு 3 கஃன் துணி இடப்படுகிறது. நபி அவர்கள் அந்த கஃன் துணியில சட்டை இல்லை, தலப்பா இல்லை, வெறுமனே 3 துணி, மேல ஒரு போர்வை, கீழே ஒரு போர்வை, அப்ப உடம்பு முழுசையும் சுத்துற மாதிரி ஒரு போர்வை. இப்படி 3 துணிகளால் நபி அவர்களுக்கு கஃன் இடப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் எங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுல தான் நபி அவர்களுக்கு கபர் தோண்டப்படுகிறது. அங்குதான் நபி அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஒரு சந்தேகம் இருக்கலாம், அது என்ன எல்லா பேரும் மௌத்தா போகும்போது பொதுமையாடில அடக்கம் பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வீட்டுல வச்சு அடக்கம் பண்ணணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சஹாபாக்கள் தௌஹீதை அடிப்படையாக வச்சு அதை கவனத்தில் வச்சுதான் ரசூலுல்லாஹ்வை பொதுமையவாடி வைக்காம வீட்டுக்குள்ள வச்சாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நாங்க வீட்டுக்குள்ள வச்சு கபர் வச்சோம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பொது மையவாடியில் வச்சிருந்தோம்னா, எல்லாரும் வரக்கூடிய இடத்துல வச்சிருந்தோம்னா, அதை பள்ளிவாசல் ஆக்கியிருப்பானுங்க, அதை தர்காவா ஆக்கியிருப்பான், அதை புனித இடமா மாத்தி இருப்பான், சிற்கான வேலைகளை பண்ணிருப்பான். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல கண்டவங்க வர முடியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு யாரை அனுமதிச்சாங்க அவங்க தான் வர முடியும், வீடுங்கிறதுனால. அப்ப இந்த ஒரு காரணத்துக்காக நபியோட சிற்கான விஷயங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிரத்யேகமாக ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் கபர் தோண்டப்படுகிறது. நபி அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். நபி அவர்கள் மரணிக்கிறது திங்கட்கிழமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை பகல் நேரத்தில் மரணிக்கிறாங்க. நபி அவர்கள் அடக்கம் செய்வது புதன்கிழமை பகல் நேரத்தில். இந்த இடைப்பட்ட காலத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஜனாசா தொழுகையை எல்லா சஹாபாக்களும் ஒன்றாக சேர்ந்து தொழுகல. எப்படி தொழுவாங்கன்னா தனித்தனி குழுவாக தான் தொழுவாங்க. ஏன் நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதில் ஒத்த கருத்து வரல, ஒரு பெரிய குழப்பம் வருது. அது மட்டும் இல்லாம அடுத்த ஆட்சி தலைவர் யாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வேற வந்துருச்சு. இந்த மாதிரி பல சங்கடங்கள் இருந்த காரணத்தால், ஒரு பதட்டமான நிலை இருந்த காரணத்தால் அவ்வளவு சஹாபாக்கள் அதுல ஒன்றுபடல. ஒரு சாரார் வருவாங்க, கூட்டமா வந்து ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுதுட்டு போயிருவாங்க, இன்னொரு சாரார் வருவாங்க, அவங்க ஜனாசா தொழுதுட்டு போயிருவாங்க. இப்படி தனித்தனி குழுக்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு சஹாபாக்கள் ஜனாசா தொழுதார்கள் என்ற ஹதீஸ் அஹ்மதுல பார்க்கிறோம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய கடைசி மரணம் ஏற்பட்டு நபி அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வாழ்க்கை. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது இது வெறுமனே ஒரு கதையா மட்டும் பார்க்க கூடாது. வெறுமனே ஒரு வரலாறு, ஏதோ ஒரு கதை சொன்னாங்க ரசூலுல்லாஹ் எப்படி மூத்தா, அது மட்டும் இல்லை, அவங்க இறைவனுடைய தூதர் என்பதால் அந்த வரலாறுல நிறைய படிப்பினைகளை எல்லாம் வைத்திருக்கிறாங்க. அந்த படிப்பினைகளை நம்ம அங்கங்க சொல்லி இருக்கிறோம். அந்த படிப்பினைகளை எல்லாம் நாம் சிந்தித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது எப்படி அந்த மறுமை வாழ்க்கைக்கான ஆயத்தமானார்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனை ஒரு இடத்துல எப்படி அதிகரித்தது, அந்த மறுமைக்காக எப்படி மும்முரமானார்கள், அதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து நபி அவர்களுடைய இந்த மரணம் தரக்கூடிய படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து செயல்படுத்தி நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது. எல்லாம் உள்ள இறைவன் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை முறையாக பெற்று சீர்பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.